எடப்பாடியுடைய ஆட்சி அம்மா வழியில் அக்மார்க் முத்திரை பயிர்த்த ஆட்சி. நம்ம எல்லாம் மறந்துட்டோம். கொரோனா தொற்று காலத்தில இருந்து எண்ணற்ற டிசாஸ்டர், அதாவது கடுமையான வறட்சி, கடுமையான பெரிய பேரிடர்லாம் வந்ததுங்கம்மா. நீங்க எல்லாம் அவ்வளவு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. சாதாரண விஷயம் கிடையாது. நான் இந்த வார்த்தையை பதிவு பண்ண, சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பான்னு சொல்றது வந்து அன்றைய எதிர்கட்சி தலைவர். இன்னைக்கு நக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்காங்க எல்லாருமே. நான் கொச்சைப்படுத்தி பேசல. மக்களை வஞ்சிக்கும் வெகுஜன விரோத அரசு தேவையில்லை. அங்கன்வாடி ஊழியர்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, சமூக நிதி அப்படின்னா எதுமா சமூக நிதி? உங்களை இந்த அமல நிலைக்கு ஆளாக்கி இங்கே உட்கார வைத்து போராட வைக்கின்ற அந்த அரசு சமூக நீதியை பாதுகாக்கின்ற அரசாக காலம் கண்டிப்பாக மார்ச் 2 மாசமா இந்த அமாவாசை போயிட்டா. இந்த அமாவாசை இன்னைக்கு நிறைந்த அமாவாசை. இன்னும் ஒரு அமாவாசை இருக்கு. இன்னும் ஒரே ஒரு அமாவாசை. நீங்க எல்லாம் இங்க கூடி இருக்கக்கூடிய மகளிர் அதற்கு பெரிய சான்று. கூடி இருக்கக்கூடிய உறவுகள் சான்று. அனைத்து கட்சியும் கண்டிப்பாக நிற்கும். பாதிக்கப்பட்ட உறவுகள் நிறைய பேர் இருக்கும். எடப்பாடியார் சொன்னதை செய்தார், சொல்லாததை செய்து கொடுத்தார். வாக்குறுதி கொடுத்தா அதிமுக தான். அவங்க எந்த மாற்றமும் கிடையாது. அன்பார்ந்த வேண்டுகோள், அந்த வேண்டுகோளை ஏற்று நீங்க அதுக்கான வந்து ஒரு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் உங்களுக்கு முழு ஆதரவு உண்டு. ஏன் இதை பதிவிடுறேன்னா, அன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் ரோட்ல வந்து பிச்சை வச்ச அரசு நீங்க பார்க்காம கிடையாது. தெரு தெரு ஒப்புத்த விட்டாங்க. பஸ்ல ஏற்றுவாங்க, போராட்டம் நடத்தி அலுவலகத்தை இறக்கி விடுவாங்க. காவல்துறையை வைத்து, ஏவல் துறையை வைத்து மக்களை வஞ்சிக்கும் இந்த அரசு பாவத்திற்கு மேல் பாவத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாம் பண்ணவுடன் நாளைக்கு ஓட்டு போடுறதுக்கு உள்ள வர முடியுமா? உருவாங்க, தூய்மை பணியாளர் விடுவாங்களா? இப்ப கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு வாங்க மறைச்சு வச்சிருக்காங்க. யாரும் மக்கள் யாரும் மறக்கல. கடினமான 4 மாத போராட்டம். வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த தேர்தலுக்காக அது ஒரு நாடகம், கவன நாடகம். அடுத்து வரக்கூடிய நீங்க போராடிட்டு இருக்கீங்க. அந்த போராட்டம் இது போராட்டம் கிடையாது, உரிமை. சமூக நீதி இந்த அரசு பேசுறது சமூக அநீதியை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மீண்டும் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில் கண்டிப்பாக அமையும் பட்சத்தில் ஒரே மாசமா மாற்று கருத்துல மக்கள் தயாராயிட்டாங்க. மக்களுக்கான மனசாட்சி இன்னைக்கு அதிமுக ஆட்சி, அமைதியான ஆட்சி. இன்னைக்கு ஏரியா ஃபுல்லா எங்க பார்த்தாலும் பிள்ளைகளை பாதுகாக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க வந்து சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறோம். அப்படிதானம்மா? அது ஒன்றும் மாற்றாத. நம்ம பிள்ளைகள் கொடுக்குறோம். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறோமோ அதுதான் அங்க வந்து அறிவு சார்ந்த நீங்க உங்களுடைய ஊட்டம். உங்களை வஞ்சிக்கும் இந்த அரசு கண்டிப்பாக பாவத்தை துவக்கிறது. எடப்பாடியார் மீண்டும் அம்மாவுடைய அரசு வரும் பட்சத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் 100% நிறைவேற்றப்படும் அப்படின்ற ஒரு பெரிய உங்களுக்காக நான் வந்து பேசுறோம். கிட்ட பேசுறோம், கண்டிப்பா பேசுறேன். யதார்த்தமா எங்களுடைய சுயநலம் கிடையாது. வடசென்னை அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர்ச்சியாக வந்து தொலைபேசி ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா மீண்டும் என்னுடைய பதிவு, அன்பார்ந்த பதிவு, ரிப்பன் பில்டிங் வாசல்ல வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து கடுமையான மழையில வந்து போராடிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு போய் நான் வந்து முதல் குரலாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீங்க சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா தெரியாது. அன்னைக்கு கொடுத்ததின் பேர்ல அதுக்கப்புறம் வந்து ஆர்கே நகர் உள்ள வந்து அவங்க எங்கெங்க அதை கிடைச்சாங்க. எந்தெந்த மண்டபத்துல போடுவாங்க, எடுத்துட்டு போயிட்டு பஸ்ல ஏற்றுவாங்க, விடுவாங்க. அங்க இருந்து பாவம் அவங்ககிட்ட பணமே இல்லாம நடந்து வந்த செயல்லாம் உண்டு. நீடிக்காது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய போராட்டம் வெற்றியடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கண்டிப்பாக பெற நின்று நான் உண்மையிலே உங்க எல்லாருக்குமே வந்து வரும்போது அவங்க கேட்கணும்னு நினைச்சோமா, எல்லாம் சாப்பிட்டீங்களா, உணவு எடுத்து வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு நினைச்சேன். அவங்க எத்தனை பேர் என்கிட்ட ப்ராப்பரா சொல்ல எனக்கு அது ஒரு பயம் இருந்தது. இத்தனை பேருக்கு ஒரு 100 பேர் நம்ம தப்பா எடுத்து போயிருந்தா கஷ்டமா இருக்கிறதுனால ஏதோ மாவட்ட நிர்வாகத்தோட சின்ன ஒரு தண்ணி சொன்ன உணவு தண்ணி பாட்டிலும்
ஒரு ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்டுடைய ஒரு 600 பேர் பிஸ்கெட் எடுத்துருக்கோம், கேக்கு பிஸ்கெட் எடுத்துருக்கோம். எங்களால முடிஞ்ச விஷயத்தை நாங்கள் அடையாளப்படுத்திருக்கோமா? கண்டிப்பா நீங்க உங்களுடைய எண்ணம் 100% நிறைவேறும். அதற்கு வடசென்னை கிழக்கு மாவட்டம் வந்து அனைவருக்கும் வாழ்த்து கூறி இந்த வாய்ப்பினை தந்த வாய்ப்பு கிடையாது. போராட்டம் போராளிகள் வந்து நியாயமான கோரிக்கைக்கு போராடுறது கண்டிப்பா வெற்றி அடைவாங்க. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு உங்களுடைய மாவட்ட நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.